கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து மார்க்கு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டது போல, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு நிறைய ஜனக்கூட்டத்தில் இருந்து நிறையவர்கள் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காக அங்கே கூடியிருந்தார்கள். அங்கே சிறு பிள்ளைகளும் கூடியிருந்தார்கள். இயேசுவை எப்படியாவது தொட்டுவிட வேண்டும் என்று கிட்டே அருகில் செல்வதற்கு அவர்கள் முயன்ற பொழுது சீசர்கள் அதட்டினார்கள். அதை கண்டு இயேசு விசனமடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசனமடைந்து என்றால் கோபமடைந்து என்பதாகும். அதனுடைய பொருள் கோபமடைந்ததற்கு என்று பொருள்படும் என்பது வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாசிப்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். எவனாகிலும் சிறு பிள்ளை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அவர்கள் பிள்ளைகளை எவ்வாறு ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் வாசிப்போம். அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை அணைத்து கொண்டு அவர்களை மேல் கைகளை வைத்து ஜெபித்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, சிறு பிள்ளையை போல் ஒரு மனிதன் ஒரு மனுஷி மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.